அனைவருக்கும் வணக்கம். ஸ்டாக் ஆப்ஷன் தமிழ் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ப்ரீ மார்க்கெட் இம்பேக்ட் என்ன இருந்தது அப்படின்னு பார்க்கணும். அதுக்கடுத்து வந்து ஸ்ட்ராட்டஜி எப்பவும் ஒரு சிம்பிளாக இருக்கிற மாதிரி பாருங்கள், ஒரு டிஃபிகல்ட்டியாக இருக்கிற மாதிரி பார்க்கக்கூடாது. வாங்க பார்க்கலாம். நம்மளுக்கு ப்ரீ ஓப்பன் இம்பேக்ட் அதான் நம்ம பார்க்குறோம். அதை ப்ரீ ஓப்பன் இம்பேக்டில் ஒரு ஆரம்பமே அதிரடி அப்படிங்கிற மாதிரி, துவக்கமே வந்து அதிரடி அப்படிங்கிற மாதிரி என்ன நிறுவனங்கள் இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அதானி என்டர்பிரைசஸ் நம்மளுக்கு நிஃப்டியில் அது 1.09 பரவாயில்ல. ஆனால் என்ன தாக்கம் ஏற்படுத்தியது அப்படிங்கிற பார்க்கணும். கோட்டக் பேங்க், M&M இதெல்லாம் வந்து 1% பிலோ. அதே மாதிரி கேப் டவுனில் எந்த ஸ்டாக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அதில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நிறுவனங்கள் இல்லை. F&Oவில் பார்க்கணும். F&Oவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2% ஐடியா, அதுக்கப்புறம் வந்து அதானி என்டர்பிரைசஸ், கோட்டக் பேங்க் அதே தான் இருக்குது. இப்போது இதில் வந்து நம்மளுக்கு ஃபில்ட்ரைஸ் நம்ம பண்ணணும். இப்போ அதானி என்டர்பிரைசஸ் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு இது 2 நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு வீக்லி பிரேக் அவுட் ஸ்டாக்காகவும் ஒரு எஸ்டர்டே ஹையை பிரேக் அவுட் பண்ணுற ஸ்டாக்காகவும் நம்மளுக்கு இதில் அமையலை. அப்படிங்கும்போது இது ஒரு எலிஜிபிளாக நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் அதுக்கு தடை இருக்கக்கூடாது. அடுத்து கோட்டக் பேங்க், அது பெரிய மொமெண்டம்னு சொல்ல முடியாது. கோட்டக் பேங்க்கோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டா நம்ம பார்க்கணும். பார்த்திங்கன்னா நேற்றைய ஹை 1933. அதற்கு முன்பு பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக பார்த்த ஒரு 10 நாட்களில் இந்த ஓப்பன் அப்படிங்கிறது ஒரு பெரிய இம்பேக்டட் ஓப்பன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. அதே மாதிரி ஓப்பனே ஹையிங் போது இதுவும் எலிஜிபிளாக இருக்காது. இன்றைக்கி வர்த்தகம் நடைபெற்றதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும். இருந்தாலும் நடைபெறும் போதே ஒரு எலிஜிபிளாக நம்ம ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி நம்மளுக்குள்ளே பில்ட் பண்ணணும். அதனால் இன்றைக்கி ஆரம்பமே அமர்கலம், அதாவது ஒரு இம்பேக்ட் ஸ்டாக் அப்படிங்கிறது இல்லை. அதற்கப்புறம் இதில் இல்லை, நம்மளுக்கு ப்ரீ ஓப்பனில் இம்பேக்ட் இல்லைன்னதுமே நம்மளோட இடம் என்ன ஆகும்னா இன்றைக்கி யார் ட்ரெண்டிங்காக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கணும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு பெரிய பிரச்சனையில் இல்லை, ரொம்ப சுலபம். மார்க்கெட் டேட்டாவில் ஈக்விட்டி அண்ட் SME இது நிஃப்டியில் எந்த ஸ்டாக்ஸ் வந்து நம்மளுக்கு ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இது பார்த்திங்கன்னா சதவீதத்தின் அடிப்படையில் ரேங்கிங் மாறிட்டே இருக்கும். அப்போ இதில் பார்த்திங்கன்னா காலையிலேயே ரிலையன்ஸ் ஒரு தாக்கத்தை ரிலையன்ஸ் ஒரு தாக்கத்தை இருக்குது அப்படின்னாலே ஒரு சந்தைக்கு அது ஒரு உத்வேகத்தை கொடுக்குற மாதிரி, அதாவது நிஃப்டிக்கு ரொம்ப ஏன்னா இது வந்து ஒரு வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ்க்கு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா சன்ஃபார்மா, ஹிண்டால்கோ, ஹிந்துஸ்தான் லீவர் இவங்கெல்லாம் ஒரு ட்ரெண்டிங் ஸ்டாக்காக இருந்திருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 3 ஏரோ இருக்குது. அப்போ இது என்ன ஆகணும், 52 வீக் ஹைக்கு நியர் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த நிறுவனங்களை நீங்கள் வந்துட்டு பாருங்கள். அதற்கப்புறம் நிஃப்டி 50ல் யார் வந்து நம்மளுக்கு இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கணும். ICC பேங்க் நியர்பை 52 வீக் ஹையில் இருக்குது. அதற்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க் நியர்பை 52 வீக் ஹையில் இருக்குது. அதுக்கு அடுத்தது பஜாஜ் ஆட்டோ நியர்பை இன்றைக்கி 52 வீக் ஹை, இன்றைக்கி வந்துட்டு இன்றைக்கி அடிச்சுட்டு மார்க்கெட் கீழே இறங்கியிருக்கு. ஸோ இதுவும் ஒரு உங்களோட ரேடாரில் பார்த்து கொள்ளுங்கள். அடுத்து F&O ஸ்டாக்ஸ் பார்க்கணும். F&Oவில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நௌக்கரி பார்த்திங்கன்னா அவங்க ஒரு 6% தாக்கத்தை கொடுத்துருக்காங்க. அடுத்து ஜீல், அடுத்து இண்டஸ் டவர், அதே மாதிரி குமின்ஸ் இந்தியா 5% மாரி இருக்குது. இது வந்து ப்ரீ ஓப்பன்லேயும் சரி. அடுத்தது வந்துட்டு நம்மளுக்கு இம்பேக்டட், அதாவது ப்ரீ ஓப்பனில் நம்மளுக்கு இம்பேக்ட், ஏன்னா நம்மளுக்கு ப்ரீவியஸ் க்ளோசிங்கே அங்கேயே தான் ஓப்பன் ஆகிருக்கு. இது ஃப்ளாட் ஓப்பனிங். அதற்கப்புறம் வந்து காலையில் ஒரு 9:20க்குள்ளேயே இந்த நிறுவனம் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நிறுவனமாக இருந்தது. அது பார்த்தவர்களுக்கு தெரியும். முடிவுறும் வரை அவங்களும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. இன்றைக்கி 52 வீக் ஹையாகவும் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். இதுவும் ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து கோஃபோர்ஜ், அவங்களும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 5% ஆர் 3% இம்பேக்டட் கொடுத்துருக்குறாங்க. நியர்பை 52 வீக் ஹையாகவும் இருக்கிறார்கள். இதையும் பார்த்து கொள்ளுங்கள். அதே மாதிரி டவுன் சைடு யார் அப்படிங்கிறத பார்க்கணும். டவுன் சைடு இன்றைக்கி 8% பேஜ் இண்டஸ்ட்ரீஸ், அதுக்கப்புறம் BHEL, கிளென்மார்க் இவங்களாம் ஒரு தாக்கத்தை கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்றைக்கி வேல்யூம் பேஸில் யார் இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். மோஸ்ட் ஆக்டிவ், அப்போ இதில் பார்த்தீங்கன்னா வேல்யூ பேஸ்ட் அண்ட் வேல்யூம் பேஸ்ட் அப்படிங்கிறத பிரிச்சுக்கலாம். இதில் வந்து வேல்யூ பேஸில் டேர்ன் ஓவரில் HDFC பேங்க், ரிலையன்ஸ், ICC பேங்க், அதானி என்டர்பிரைசஸ் இவங்கெல்லாமே வந்துட்டு வேல்யூ டேர்ன் ஓவர் பேஸில். வேல்யூம் பேஸில் பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீல், ONGC, HDFC பேங்க், ITC, ICC பேங்க்கெல்லாம் ஒரு வேல்யூம் ஸ்டாக்காக இருந்திருக்காங்க. அப்போ இன்றைக்கி ஒரு ஆரம்பம் அதிரடிங்கிறது இல்லை,
நம்மளுக்கு மார்க்கெட்டோட மொமெண்டமில் தான் ஒரு அதிரடி இருந்திருக்கு. அதனால் இதை ஜாக்கிரதையாக, ஏன்னா ரேங்கிங் மாறிட்டே இருக்கும்போது இது ஜாக்கிரதையாக வியாபாரம் செய்ய தாக்கமாக அமையணும். அதனால் ஆய்வு செய்து வியாபாரம் செய்யுங்கள். இதற்குண்டான கட்டண பயிற்சி வந்து நம்மளுக்கு ஜூன் 15ஆம் தேதி துவங்குகிறது. விருப்பம் உள்ளவர்கள் 9842610908 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு பதிவுகள் செய்து அதனுடைய தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். உங்களோட விருப்பத்தை தெரிவித்து விடலாம். நன்றி, வணக்கம்.